வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு மிக மகிழ்ச்சியான அன்பான நல்வாழ்த்துக்கள். நமது தொகுப்பில் பொதுவாக குருப்பெயர்ச்சி பொது பலனை பார்க்க போகிறோம். வாங்க. ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை அன்று மாலை 5:23 அளவில் கிருத்திய நட்சத்திரத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறாங்க. மேசத்துலேயும் கிருத்திய நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கும். அடுத்து அங்கேருந்து அவர் அந்த கிருத்திய நட்சத்திரம் தான் அவர் பயிற்சி ஆகிறார். ஒரு குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இது வருடக்கோள்கள் வருஷம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. 12 மாதத்துக்கு ஒரு ராசிக்கு வருவாங்க. அடுத்தது ராசிக்கு 12 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் தான் இந்த மேசத்திலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சிங்கிறது நடைபெறும். அப்போ பொதுவாக மேசத்தில் இருந்த குரு பகவான் ரிஷபத்தில் வந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு பல பேர் பல கருத்துக்கள் சொல்லலாம். பொதுவாகவே இந்த நவக்கிரகங்களில் குரு பகவான் ரொம்ப ஒரு சாதுவான கிரகம், ஒரு சுபமான கிரகம், மன்னிக்கும் தன்மை கொண்ட கிரகம், அனைவரையும் அனைத்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அவங்களுக்கு எல்லா வித நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் சொல்லி புரிய பிடிக்கிறது இந்த குருவோட வேலை. அப்போ ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு மாறும்போது அந்தந்த ராசிக்காரங்களுக்கு உண்டான பக்குவத்தை கொடுப்பார். அப்படிப்பட்ட குரு கார்த்திகை நட்சத்திரம் சாரம் பெற்று வர்றார். இப்போ கார்த்திகை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் அப்படின்னா சூரிய நட்சத்திரம். சூரியனுக்கும் குருவுக்கும் ரொம்ப இணக்கமான நட்பு உண்டு. அப்போ இந்த ஒரு வருஷத்தில் கார்த்திகை நட்சத்திரம் உட்கார்ந்து அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரம் உட்கார்ந்து, அந்த ரோஹிணி யாருக்குரியது அப்படின்னா சந்திரனுக்குரியது. இந்த ராசி சந்திரன் உச்சம் பெறார். அது சந்திரமங்கல யோகத்தையும் கொடுப்பார். அதுக்கடுத்து மிருகசீரிசம், அது யார்? செவ்வாய் நட்சத்திரம். இந்த வரக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கும் அனைத்து 12 ராசிக்காரர்களுக்கும் இவருடைய நட்பாக இருக்கக்கூடிய நட்சத்திர அதிதேவதைகள் சூரியன், சந்திரன், செவ்வாய், அதிநட்பு கிரகங்கள். அவங்ககிட்ட இருக்க எப்படி இருப்பார்? சந்தோஷமாக ஒரு ஆள் இருக்கும் போதுங்க எல்லாம் சந்தோஷம் கொடுப்பாங்க. அப்போ இந்த குருப்பெயர்ச்சி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நன்மைங்கிறது ஆணித்தரமாக சொல்லலாம். என்ன அப்படின்னா அவர் வாங்கக்கூடிய சாரம் அமைப்பு அப்படி இருக்குது. அப்போ இந்த ரிஷபராசியிலிருந்து அடுத்து வரக்கூடிய மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனராசிக்காரங்க, மேசராசிக்காரங்கள்லேருந்து இதுவரைக்கும் பட்ட சின்ன சின்ன இடையூறுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அட்டமச்சனை உள்ள நடக்கிறவங்க, ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக சரிசமமாக இந்த சொல்லுவாங்கள்ல, பங்கு பிரிக்கிறதுல குருவை மாதிரி யாரும் பங்கு பிரித்து கொடுக்க முடியாது. அப்போ எல்லா ராசிக்கும் சரி பங்காக பிரித்து ஒரு சாப்பாடு போட மாதிரி போட்டு கொடுத்துருவார். ஏன்னா குரு. அப்போ வரக்கூடிய அந்த சனினால் சில பிரச்சனைகளும் யார்? கடகராசிக்காரங்க, சிம்மராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்க, விருச்சிகராசிக்காரங்கெல்லாம் இவர் ஒத்தனம் கொடுத்த மாதிரி அவருடைய சுபப்பலனை அதிகரிப்பார். ஏன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறவங்க குழந்தை படிப்பாங்க, சில பிள்ளை கொஞ்சம் சேட்டை பண்ண படிக்க ஒத்து கவனிப்பாங்க. அந்த ஆசிரியர் இங்கேவா ரொம்ப நீ சேட்டை பண்ணுற, இதை நீ படி அப்படின்னு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ குரு பார்வையிட்டால் கோடி தோஷம் அகலும். அவ்வளோதாங்க. ரொம்ப நீங்கள் இது மைண்டில் ஓட்டு அப்படியா நினைக்கவே வேண்டாம்.
அப்போ பொதுவாக ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசி வரும்போது அந்த குரு பகவான் நன்மையை செய்வதில் அவரை மிஞ்ச யாரும் கிடையாது. அதுக்கு தான் குருவருளும் திருவருளும். குரு இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும். அதுக்காகத்தான் குருவை முன்னால் வச்சாங்க. அம்மா அப்பா குரு தெய்வம் ஏன் சொன்னாங்க? அந்த மாதிரி உள்ள குரு பகவான் குருமங்கள யோகத்தோடையே இந்த பயிற்சி அடைகிறார். நான் சொல்கிறது பொதுவான பலன். அப்புறம் தனித்தனியாக கண்டிப்பான முறையில் எல்லா ராசிக்கும் சிறப்பாக மேசத்திலிருந்து மீன வரைக்கும் அவர் என்னென்ன இடத்துல இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். வரக்கூடிய காலங்களில் அதை தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன செய்ய போகிறாரு, எப்படி இருக்க போகிறாங்கிறத தனி வீடியோ போடுவோம். இது வந்து பொதுவான பலன். ஆனால் பொது பலன் சிறப்பாக இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் சாப்பாடு கன்ஃபார்மியா உங்களுக்கு அப்படி சொல்லியாச்சு. அதில் வந்து சில பேருக்கு கொஞ்சம் 2 லட்டு வைக்கிறதும் 2 முந்திரி விழுகிறதும் இயற்கையாக வரும். அந்த மாதிரி தான் சிவப்பரனுடைய. ஆனால் எல்லாருக்கும் இந்த விருந்து வைக்கிற மாதிரி இந்த குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு வர்றார், பார்வையாக வர்றாரு, பழக்கத்தில் வர்றாரு. அவரே வந்து அனைத்து நல்ல காரியங்களையும் முடித்து வைக்க வருகிறார். அதான் குருமங்கள குருன்னு பேர். குருமங்கள குரு ரொம்ப சிறப்பான பலனை இந்த குரோதி வருடத்தில் வழங்க வருகிறார். இதனுடைய சார அம்சம் எல்லாருமே இந்த வருஷத்தில், ஏன்னா வருடத்தை பார்த்தீங்கன்னா குரோதி, உங்களுடைய மனசில் உள்ள குரோதத்தை முதல்ல விளக்குங்க. நம்மளுடைய எண்ணம் எப்பயுமே தூய்மையாகவும் விட்டு கொடுக்க தன்மையும் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்போ மிக அன்பாக நடந்துக்கங்க, நல்ல அரணான வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க. அப்போ எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்து விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போனதில்லை எந்த வாழ்க்கையும். அதை சொல்கிற தத்துவம் தான் இந்த குரு. இந்த குருவை சொல்கிற குரு வேணுங்க. அப்படிப்பட்ட குரு இந்த வருஷத்தில் சிகப்பாக வர்றாரு. சித்திரை மாதம் 12ஆம் தேதி, மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம், விடுமுறை நாள். அனைவரும் அன்றைக்கு உங்களுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய குலதெய்வங்களுக்கு போயிட்டு வாங்க. போக முடியாதவங்க தன்னுடைய தாய் தப்புனை ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஆசிரியர்கள் அவங்ககிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பெரியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. அதே போல் பக்கத்தில் உள்ள உங்களால் முடிஞ்ச திருக்கோயிலுக்கு உழவார பணி செய்யுங்க. அதே போல் தானங்கள், அதாவது காசு பணம் செலவழிக்க வேண்டாம், உணவு பண்டங்கள். ஏன்னா குருவுக்கு வந்து இனிப்பு ரொம்ப பிடிக்கும், இனிப்பு பிரியர் அவர். அதனால் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுறது, லட்டு தானம் பண்ணுறது, அதெல்லாம் குரு பயிற்சி அன்னைக்கு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி லீவு நாள் தான். சாயந்தரம் 5:30 மணிக்கு அழகாக இருக்கும். நல்ல குளிர்ந்த நேரத்தில் எல்லாருக்கும் நீங்கள் நல்ல பால் கூட போட்டு கொடுக்கலாமுங்க. அப்படி சிறப்பாக செஞ்சீங்கன்னா குருவருளும் திருவருளும் அனைத்து ராசிகளுக்கும் சிறப்பாக அமைஞ்சு எல்லா நன்மையும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.